முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் கலப்பை மக்கள் இயக்கமும் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கமும் இணைந்து சிறந்த ஆன்மீக சேவையாளர்களுக்கு விருதை வெள்ளிமலை சுவாமி சைதன்யானந்தர் தலைமையில் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் PT செல்வகுமார் முன்னிலையில் சிறந்த ஆன்மீக சேவையாளர்களான விஸ்வை சந்திரன், அனுசியா செல்வி, அருள்கண்ணன், ராஜகோபால், சிவகுமார், ராமச்சந்திரன், ரேணுகா, ஈசன், சுயம்புக்கனி, ராமகிருஷ்ணன், கீதா, ரவிச்சந்திரன், சி தேவிகுமாரி, கோபகுமார், கிருஷ்ணபிரசாத், வெற்றிவேலன், பாபுராஜ், சேகர் ஆகியோருக்கு சிறந்த ஆன்மீக சேவையாளர் விருதை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர். இந்நிகழ்வில் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தினரும் கலப்பை மக்கள் இயக்கத்தினர் மற்றும் ஆன்மீக பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைக்கி இந்த அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய திருப்பணி, அதாவது கூடுதல் கட்டடப்பணி மேலே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கட்டடம் எதற்காகனா, உலகெங்கும் வருகின்ற ஆன்மீக ஐயப்ப பக்தர்களுக்கு அவங்களுக்கு தங்கும் வசதி, அவங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு, ஆன்மீகத்தை பரப்புவதற்காக, நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு, இதுக்காக அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கட்டட திறப்பு விழா வருவதற்கு முன்பாக ஒரு பிளஸ்ஸிங் வேணும் எங்களுக்குன்னு நாங்கள் நினச்சோம். அந்த அடிப்படையில் தான் நமது சுவாமிஜிகள் அவர்களை நாங்கள் கூப்பிட்டு பிளஸ்ஸிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கு, ஆன்மீகத்தை அந்தந்த ஊர்களில் பரப்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு சிறந்த ஆன்மீக சேவையாளர்கள் விருது கொடுத்தா நல்லாயிருக்கும். சாமிஜிகள் மூலமாக பண்ணால் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தத்தோடு பண்ணணுங்கிறக்காக அவர்களுக்கும் ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய நல்ல கொள்கையை ஏற்றவுடன் சுவாமிஜி அவர்கள் இன்றைக்கி பிளஸ்ஸிங் பண்ணி இன்றைக்கி இந்த சுசீந்திரத்தில் இருக்கிற ஐயப்பா சேவா சங்கத்துக்கு வருகை தந்து அந்த கட்டடத்தில் இருந்து இன்றைக்கி எல்லாருக்கும் விருது தந்திருக்கிறார். இதுவே ஒரு ஆன்மீகத்துக்கு நீங்கள் செய்கிற அடுத்த கட்ட ஒரு 100 மைல் ஸ்பீடில் நீங்கள் இன்னும் ஆன்மீக சேவை செய்வீர்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த விழாவிற்கு வந்த எல்லோருக்குமே மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆன்மீகம் என்பது மக்கள் சேவை. மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு செல்லுங்கள். இளைஞர்கள் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு நல்ல விதமான ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க தவறி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் சரி செய்யப்படுவதற்காக தான் இங்கே நம்ம சுவாமிஜி மாதிரி உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். ஒழுக்கம் தான் முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், எல்லா ஊர்லையும் டாம் டீம்னு சுட்டு ஏதாவது சண்டை சச்சரவை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒற்றுமை குறைந்து கொண்டிருக்கிறது, சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது, யூகோ அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் ஆன்மீகத்தை தேடுங்கள், ஆன்மீகத்திற்குள் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பூமி அமைதியான பூமியாக வேண்டும். அதற்கு ஆன்மீகம் முக்கியம் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சேவைகளில் நாங்களும் கலப்பை மக்களுக்கும் இறங்கி சேவை செய்து கொண்டிருக்கிறோம். வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மக்கள் சேவையே மகேசன் பூஜை என்பது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. அந்த வகையிலே இங்கே வருகின்ற எல்லா இடங்களிலிருந்து வருகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு இங்கே உணவளித்து தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் உண்மையிலேயே பாராட்டுதற்கு உரியது. அந்த தொண்டு இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு மேல்தளவும் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணி விரைவில் நிறைவேற இறை அருள், ஐயப்பனுடைய அருள் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பணிக்கு பக்கத்துணையாக நம்முடைய கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் வந்து சேர்ந்திருப்பது உண்மையிலே ஒரு நல்ல அறிகுறி தான். இதன் மூலமாக இந்த பணி எல்லோருடைய ஒத்துழைப்பினாலே சிறப்பாக நடக்கும். அதோடு இந்த கட்டிடம் வெறுமனே ஒரு சாதாரண கட்டிடம் இல்லாமல் ஒரு கோவில் போன்ற ஒரு ஆன்மீக சூழலை
உருவாக்கி இங்கு வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் உணவும் உடையும் கொடுப்பதோடு ஆன்மீக உணர்வையும் ஒரு பக்தியையும் வழங்குவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வணக்கம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.